லாஸ்ட் வீடியோவிலேருந்து அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணியிருக்கேன். நேந்திரங்காயில் சிப்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு சுண்டல் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். அதை தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சுண்டல் இன்றைக்கி செய்யலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி, அதுக்காக கோயிலுக்கு போகணும். சரி, சுண்டல் நான் தாளித்து கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக சுண்டல் தாளிச்சிட்டேன். எப்போவுமே பௌர்ணமிக்கு கோயிலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இன்றைக்கி எங்களோட அபிஷேகம், ஸோ அதுக்காக போயிருந்தேன். இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப என்ன தோணுன்னா, இனி என்னானாலும் சரி அடுத்த மாதத்துலேருந்து மாதம் நம்ம கோயிலுக்கு வந்துடணும்டா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதை எப்படியும் மறந்து போய் மறுபடியும் போகாமல் விட்டுறேன். நம்ம வீட்டு மீன் தொட்டியில் இருக்கிற மீனெல்லாம் மறுபடியும் குட்டி போட்டிருக்குது. இந்த முறை பியோர் பிளாக் குட்டி 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 குட்டியாக நிறைய இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது மணி ஒரு 10:30 போலையே ஆயிடுச்சு. அங்கே கோயில்லையே சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாம் சாப்பிட்டங்காட்டி வயிறு ஃபில்லான மாதிரியே இருந்தது. நான் வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். அதனால் கொஞ்சம் பசிக்கு மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டோம்.